ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய்குருத ஜெய்குரு பிரசரம் நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பயிற்சியுடைய பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வாக்கியப்படி சனி பயிற்சி எப்போ வருது அப்படின்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:36 வந்து சனி வந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சனி வந்து கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டமான இதுதான். 3ஆம் இடத்துல சனி 3, 6 ரொம்ப சனிக்கு நல்ல இடம். சோ அதனால மகர ராசிக்கு கம்ப்ளீட்டா 7.5 சனி அப்படிங்கிறது விடுபட்டுருச்சு. இந்த 7.5 சனியில இருந்து விடுபட்டனால உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம், நல்ல செல்வாக்கு, தனச்சேர்க்கை, புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி. இவ்வளவு நாளா ஏதாவது முக்கியமா ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப வந்து என்னன்னா தாமதமா இருந்திருக்கும். ஆனா இப்ப வந்து என்னன்னா காரியம் உங்களுக்கு கைகூடும். நினைச்ச விஷயங்கள்லாம் சக்சஸ் பண்ணிடுவீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றி மட்டும் கிடையாது, உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும். நீங்க இவ்வளவு நாளா என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அத்தனையுமே நிறைவேறிடும். பொதுவாவே இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து உங்க ராசி அதிபதி. அவர் இவ்வளவு நாளா 2ஆம் இடத்துல இருந்தாரு. குடும்பத்துல உங்களுக்கு ஆதரவுகள் கம்மியா இருந்திருக்கும். நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா அதுக்கெல்லாம் ஆதரவு கிடைச்சிருக்காது. இப்போ குடும்ப நபர்களே உங்களுக்கு ஆதரவுகளாக இருப்பாங்க. குடும்பத்துடைய பெரிய லெவல்ல சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எடுத்த காரியங்கள்ல வெற்றி. ஓகேங்களா? இது ஜெயஸ்தானம். 3ஆம் இடம்ங்கிறது உப ஜெயஸ்தானம். சோ ஜெயம்னா என்ன? வெற்றி. அப்போ நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலயுமே வெற்றி. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன். 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாருங்க. பெரிய லெவல்ல அதிர்ஷ்டம். 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம். அதே மாதிரி 9ஆம் இடத்தை பாக்குறாரு. 9ஆம் இடம்ங்கிறது என்ன? 9ஆம் இடம்னு என்ன? சகல விதமான சௌபாக்கியங்களை குறிக்கக்கூடியது. மகர ராசிக்கு 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதே மாதிரி சனியுடைய 10ஆம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து 12ஆம் இடத்தை பாக்குது. ஓகேங்களா? 12ஆம் இடம்ங்கிறது வந்து என்னன்னா, கவலைப்படாதீங்க. 12ஆம் இடம்ங்கிறது வந்து விரயமாக இருந்தாலும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாவே இந்த சனி பயிற்சி எல்லா ராசியை விட உங்க ராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. தைரியமா இருங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்தை எடுக்கிறது நம்ம வந்து இந்த விஷயத்த செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சா கஷ்டமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டுருங்க. தாழ்வு மனப்பாடி விட்டுருங்க. பொதுவாவே உங்களுக்கு நல்ல சக்சஸ் வேணும். இந்த சனி வந்து நல்ல லெவல்ல உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கணும். நீங்க பெரிய லெவல்ல growth ஆகணும். நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஹெசிடேட் பண்ணாம செய்யணும். ஒரு காரியத்தை முயற்சியை முன்னெடுத்து செய்யணும். வெளியில எக்ஸ்போசரா நீங்க மாறணும். மகர ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து என்னன்னா, இதை செய்யலாமா வேண்டாமா, அவங்க கிட்ட கேட்கலாமா வேண்டாமா நிறைய தயக்கங்கள் இருக்கும். அந்த தயக்கத்தை எல்லாமே என்ன செய்யணும்? தூர தூக்கி போட்டுருங்க. எதா இருந்தாலும் சரி, ஹெல்ப்பா இருந்தாலும் சரி, குடும்பத்துல கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. அவங்க நம்மளை தாழ்வான்னு நினைச்சிருவாங்க. அந்த இதெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு வழிபாடு மட்டும் பண்ணுங்க. நீங்க வந்து சனிக்கிழமை ராகு காலம் வருது. 9 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. காளி வழிபாடு பண்ணுங்க. பொதுவா வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் காளி வழிபாடுங்கிறது நல்ல சிறப்பான விஷயமா அமையும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்திருக்கு. அது வந்து 9ஆம் இடத்தை பாக்குது. அப்போ காளி வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னா ஒரே ஒரு சனிக்கிழமை இதை பண்ணுங்க. காளிக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வரளி பூ சாத்தி வந்து தீபம் போடுங்க. நல்லெண்ணெய் தீபம் 2 தீபம் போட்டு செவ்வரளி பூ சாத்தி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க நினைச்சிருக்கீங்க, உதாரணமா ஒரு வேலை கிடைக்கணும், அல்ல வந்து தொழிலை வந்து நம்ம டெவலப் பண்ணணும், வரக்கூடிய காசு பணம் வரணும், இல்ல கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகணும், அல்லது வந்து ஏதாவது ஒண்ணு நீங்க நினைச்சுக்கலாம். புத்திர பாக்கியமா நினைச்சுக்கலாம். எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, அது வந்து தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கணுங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு சனிக்கிழமை 9 to 10:30 ராகு காலம். அந்த காலத்துல அம்பாள், அதாவது யாருக்கு? காளி. என்ன தெய்வமா வேணா இருக்கலாம், ஆனா காளின்னு முடியணும். ஊரணி காலனி, பத்திர காளி, இது மாதிரி எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, காளின்னு முடியக்கூடிய அம்மனை வழிபாடு பண்ணுங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் செவ்வரளி பூ போட்டு ஆத்மார்த்தமா வேண்டுங்க. சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு உட்பட்டுதான் எல்லா விஷயம் செய்வாரு. ஆனா காலத்தை வென்றவள் காளி.
சோ காளி வழிபாடு பண்ணுங்க. அது எல்லாமே நீங்க நினைச்ச விஷயங்கள் சக்சஸ் ஆயிரும். 3ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண இடம் கிடையாது. தைரியஸ்தானம். எல்லா விஷயத்தையும் தைரியமா ஹேண்டில் பண்ணணும். எல்லா விஷயத்துக்கும் ஃபர்ஸ்ட் முயற்சி எடுக்கணும், ஸ்டெப் எடுக்கணும். இந்த கூச்சப்பட்டுட்டு நம்ம அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமா, இவங்க கிட்ட போய் கேட்கலாமா, இது என்ன ஆகுமோ, மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. சனி வந்து பாத்தீங்கன்னா மான அவமானங்களை கடந்த கிரகம். சோ யார் ஒருவர் மான அவமானங்களை கடந்து வராங்களோ, அதுவும் மகர ராசி உங்களுடைய ராசி அதிபதி அவங்கெல்லாம் வந்து என்னது சக்சஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மகர ராசியில இருக்கிறவர் தான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அவருடைய கடந்த காலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவரு போய் ஒருத்தர்ட்ட ஹெல்ப் கேட்டனால மட்டுமே என்ன செஞ்சிருக்காரு, இன்னைக்கு அவரு சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்காரு. சோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரங்க ஒரு விஷயம் ஜெயிக்கணும் அப்படின்னா மான அவமானங்களை கடந்து வாழ பழகிக்கணும். மான அவமானங்கள்னா என்னன்னா, நீங்க கரெக்டா இருப்பீங்க, அடுத்தவங்களுடைய சொல்படி நீங்க நடக்காதீங்கன்னு சொல்றேன். நீங்க வந்து ஒரு முன்னேறி போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இது இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, நம்மளுடைய இது என்ன ஆகுறது, நீங்க இப்படி செய்யலாமா அப்படின்னு உங்களை இறக்குறதுக்கு பல வகையில முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்கன்னு நான் சொல்றேன். சோ அதனால அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு செவிசாய்க்காதீங்க. உங்களுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் இதை மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போகணும். ஆனா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல அடுத்தவங்க பாதிக்க கூடாது, அவ்வளவுதான். அடுத்தவங்களை வெற்றியை தட்டி பறிக்கிறது, அடுத்தவங்க விஷயத்த அபகரிக்கிறது, அதுதான் தப்பு. ஓகேங்களா? அடுத்தவங்களுடைய விஷயங்களுக்கு செவிசாய்க்க கூடாது. அது உங்களுடைய வெற்றியை பாதிக்கும். புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் தான் டிஃபரெண்ட். அதனால அதை புரிஞ்சுக்கங்க. சரிங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அதிர்ஷ்டம் ஒண்ணு தானாக தேடி வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு 3ல இருக்கக்கூடிய சனி என்ன செய்யறாரு, 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயம் நடக்கும். லட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. திடீர்னு ஒரு லாட்ரி அடிக்கலாம், புதையல் கிடைக்கலாம், நீண்ட நாளா வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மூலியமா நல்ல காசு பணம் சம்பாதிக்க முடியும். உத்தியோகத்துல திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வேலை பார்க்கணும்னு ஒரு இடத்துல நினைச்சிட்டு இருப்பீங்க, அந்த ஊருக்கு போறது. சில பேருக்கு வந்து ஃபாரின் வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்பு. சனி 12ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த டைம் சூப்பரான டைம். சனி 12ஆம் இடத்தை பாக்குறதுனால. அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரைகள் செல்றது, புனித நதிகள்ல நீராடுறது, புனித கோயில்களுக்கு செல்றது, குருநாதருடைய வழிபாடு பண்றது, ஒரு உபாசனை பண்றது. ஏன்னா 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் சனி பாக்குறாரு. அப்போ ஒரு உபாசனை பண்றது, காலையவே நீங்க உபாசனை பண்ணலாம். உபாசனை பண்ணினீங்க அப்படின்னா அந்த தெய்வம் உங்களுக்கு சித்தியாகும். அதே மாதிரி அனுகூலமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். குல தெய்வ வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. 5ஆம் இடத்தை சனி பாக்குறதுனால புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க விரும்பின விஷயங்கள் தானாவே நடக்க ஆரம்பிச்சிடும். பிரிந்த ஒரு விஷயம் தானாக வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த லவ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிருக்கும். அதெல்லாம் இப்ப மறுபடியும் வந்து சேர்றதுக்கு உண்டானது, அல்லது வந்து ஒரு காதல் சக்சஸ் ஆகுறது, ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கறதுல இப்ப சக்சஸ் ஆகுறது, நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது தானாவே தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க என்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ எடுத்த காரியங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும், காரிய சித்தி ஆகும், காரிய வெற்றி ஆகும். தொட்டதெல்லாமே வெற்றி அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பாக்குறதுனால தந்தை வழி ஆதாயம், தந்தை வழி சொத்துக்கள்லாம் இருக்கு. சேம் தந்தைக்கு மருத்துவ கண்டம் இருக்கு. தந்தையாருடைய அமைப்பை வந்து சனி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஆயுள் பங்கமோ அல்லது மருத்துவ கண்டமோ இருக்கனால தந்தையாருடைய உடல்நிலையில பாத்துக்கணும். அதே மாதிரி இளைய சகோதரனுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பொதுவாவே இந்த பூர்வீக சொத்துக்களா இருந்தாலும் சரி, தந்தை வழி சொத்துக்களாக இருந்தாலும் சரி, பாகப்பிரிவினை நடக்கும். உங்களுக்கு உண்டான ஷேர் தன்னால வந்திருக்கும். அப்போ ஒரு சொத்து வாங்குறது. ஓகேங்களா? அலைச்சல்கள் இருக்கும். அந்த அலைச்சல்கள் எல்லாமே ஆதாயமா மாறும். நீங்க இவ்வளவு நாளா ஒரு எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி எழுதிருக்கலாம், அல்லது வந்து ஐபிஎஸ், ஐஏஎஸ் மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிருக்கலாம், பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கலாம், டெட் எக்ஸாம் எழுதிருக்கலாம். அதெல்லாம் நல்ல ரிசல்ட் வந்துடும். அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருவீங்க. நல்ல ஒரு பதவி, அரசாங்க பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக இருக்குங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கு. யாரெல்லாம் மகர ராசியில அரசியல், மகர ராசி மகர லக்னத்துல இருக்கீங்களோ
அரசியல் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல அது உங்களுக்கு யோகமா மாறப்போகுதுங்க. முக்கியமா ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்துல எப்படிங்கிறத பாத்துக்கோங்க, மத்த கிரகங்களையும் பாத்துக்கோங்க. ஆனா சனி வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய இடத்துல இருக்காரு. இந்த இதுல ஒரு எம்எல்ஏ ஒரு சீட்டு வாங்குறீங்கன்னா அமைச்சரா கூட ஆயிரலாம். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுடைய ராசிக்கு உறுதியாக உண்டு. அதே மாதிரி படிக்கக்கூடியவங்க விஷயங்கள்ல நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல ரேங்க் ஹோல்டரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர்கிட்ட அல்லது சகோதரி கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை, அவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகளா இருந்தா மாறி இணக்கமான ஒரு சூழ்நிலைய உருவாக்கி கொடுத்துரும். சனி 5ஆம் இடத்துல பாக்குறதுனால காதல் ரீதியான பிரச்சனைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே சுமூகமா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்கு. பொதுவாவே இந்த நல்ல நேரங்கள்ல ஒரு தெய்வ வழிபாடு, ஒரு தெய்வ உபாசனை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பானதா அமையும். பல மகர ராசிக்காரங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. பொதுவாவே நீங்க எந்த விஷயங்கள் செஞ்சாலும் பல மடங்கு நல்ல யோகங்களா இருக்கு. சரிங்களா? இவ்வளவு நாளா ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகளா இருந்தா கூட இப்போ உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். 5ஆம் இடம்ங்கிறது மருத்துவரை குறிக்கக்கூடியது. அப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. கல்யாணம் ஆகாம திருமணத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கல. ஆனா காதல் ஸ்தானத்தையும் பார்க்குது, 9ஆம் இடம் பெற்றோர்கள் சம்மதத்தையும் பார்க்குது. அப்போ கட்டாயம் காதல்ல ஒரு பெற்றோர்களுடைய சம்மதம் உங்களுக்கு கிடைச்சிரும். அது அடுத்த கட்டத்துக்கு மாறிடும். ஆனா சனி திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரானா இல்ல. திருமண கலத்திர ஸ்தானத்துக்கு சனி வந்து இல்ல, கலத்திர ஸ்தானத்தை பார்வையிடல. அதனால உங்களுடைய இதுல குருபலமோ அல்லது ஜாதகத்துல திசாபுத்தி அதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா திருமணம் தாராளமாக பண்ணிக்கலாம். புதுசா நான் பிசினஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமான்னா 7.5 சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. காசு பணம்னா நல்ல பெருகக்கூடிய அமைப்பு. பொதுவாவே சனி வந்து வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஸ்டேஜ், அடுத்த படிக்கு நீங்க முன்னேறி போகக்கூடிய அமைப்பை தான் கொடுக்குறாரு. அதனால எல்லா விஷயங்களிலுமே வந்து உங்களுக்கு வளர்ச்சி தான். எதை தொட்டாலும் வெற்றி அப்படிங்கும்போது நீங்க தாராளமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்துல 10ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும், 10ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்துக்கணும். பிசினஸ் செஞ்சா நல்லா வருமானம் உங்க ஜாதகத்துல யோகம் இருக்கான்னு பார்த்துட்டு ஆரம்பிங்க. அதே மாதிரி அதுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கடனால கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான அமைப்பு, நோய் இருந்துச்சுன்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கும். இவ்வளவு நாளா உங்களை பார்த்து கை கொட்டி சிரிச்சவங்க எல்லாம் இப்ப மாறி சூப்பர் அப்படின்னு கை கொடுக்கறதுக்கு வருவாங்க. அவங்ககிட்ட இருந்தெல்லாம் நீங்க கடந்து போய் பழகிக்கணும். உடனே நீ என்னை அப்ப சொன்னேல இப்போ அப்படின்லாம் இல்ல. எல்லா விஷயங்களும் கடந்து போய் பழகிக்குங்க. சனியுடைய இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பாடம் கத்து கொடுக்கறது அவருடைய வேலையே. அது அவர் வந்து உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குருவாதான் இருப்பாரு. நமக்கு கஷ்டங்கள் ஈஸியா எடுத்த உடனே ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா அந்த வேலையோடைய அருமை நமக்கு தெரியுமா? தெரியாது. கஷ்டப்பட்டு ஒரு வேலை வாங்கினாதான் அந்த வேலையோடைய அருமை தெரியும். நம்ம சின்சியரா இருப்போம். சோ 7.5 சனிங்கிறது அந்த மாதிரி நமக்கு கஷ்ட காலங்கள், கஷ்டங்கள்லாம் எதனால வருதுன்னா நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள்னால வருது. அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் யோசிச்சு நிறுத்தி நிதானமா செய்யும் போது எந்த ஒரு விஷயமும் ஆகாது. நம்ம எப்பவுமே அவேர்னஸா சுறுசுறுப்பா இருக்கும் பட்சத்தில் சனியுடைய தாக்கம் நமக்கு கட்டாயம் குறையும். சனி 12ஆம் இடத்தை பாக்குது, விரயம். அதனால ஏதாவது ஒரு சுப விரயங்கள் ஆகிறது, ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது. ஏன்னா 5 பாக்குது, 9 பாக்குது. அப்போ ஒரு சுப குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகள், கல்யாணம் பண்றது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காது குத்து வைக்கிறது, இந்த மாதிரி வீடு கிரகப்பிரவேசம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாவே நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். வெளிநாட்டோட இது இருக்கு. ரொம்ப நாளா வந்து எனக்கு இந்த தூக்கத்துல பிரச்சனை இருந்தா கூட இப்பெல்லாம் நல்ல தூக்கங்கள் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி கனவு ரீதியா, அதாவது நிறைய பேருக்கு கெட்ட கனவுகளா வரும். இனிமேல் அந்த இதுவே கிடையாது. பொதுவாவே சனி 3ஆம் இடத்தை பாக்குறதுனால எதை தொட்டாலும் வெற்றி, உங்களுக்கு ஜெயம்தான். இனிமேல் வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான். அதனால மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.